நான்கு வழிச்சாலைகள்ல அதிக அளவுல எப்பவுமே, அதாவது நான்கு வழிச்சாலைகள்ல அதிக அளவுல போக்குவரத்துகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மாவட்டம் மட்டுமல்லாது, மாநகர் மட்டுமல்லாது, இந்தியா முழுவதுமே தற்போது அதிக அளவுல இந்த நான்கு வழிச்சாலைகள்ல விபத்து நடைபெறுவது வழக்கமா இருந்துட்டு இருக்குது. அவ்வப்போது அதை குறிப்பிட்டு, அதாவது நான்கு வழி பாதைகள்ல அதிகபட்ச வேகமாக 80 கிலோமீட்டர் வேகத்துல போகலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா இடதுபுறம் செல்லக்கூடிய சாலைகள்ல அதாவது நான்கு வழி சாலைகள்ல இருவழி சாலைகள், அதாவது போகக்கூடிய பாதையில இருக்கிற அந்த 2 வழி சாலைகள்ல இடதுபுறமா போகக்கூடியவங்க மிதமான வேகத்துல, அதாவது அந்த 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு உள்ள போறவங்க, அதே மாதிரி கனரக வாகனங்கள் உள்ளிட்டவர்கள் அந்த பாதைக்கு போகணும். அதே மாதிரி அதிக அளவுல, அதாவது 60க்கு மேல 80 90 வரைக்கும் போறதுக்கு நம்ம நான்கு வழி சாலைகள்ல அனுமதி உண்டு. இந்நிலையில அந்த 80 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய பாதைகள்ல அவ்வப்போது என்னன்னா இருசக்கர வாகனங்களை வர்றவங்களும் சரி, 60 கிலோமீட்டர் வேகத்துல வரக்கூடிய வாகனங்களும் சரி, அதே மாதிரி லாரிகளும் பல்வேறு நேரங்கள்ல அந்த இடத்த மாறி வர ஒரு சூழ்நிலையில அவ்வப்போது மட்டுமல்லாது பெரும்பாலும் நாடு முழுவதும் தினமும் அதிக அளவுல விபத்துக்கள் மூலமாகவும் ஆயிரக்கணக்கானோர் தினமும் அந்த 4 வழி சாலைகள், 6 வழி சாலைகள், 8 வழி சாலைகள்ல நடக்கக்கூடிய விபத்துக்கள்ல பலியாகிறது தினமும் நடந்துட்டு இருக்குது. இந்நிலையில தமிழகத்துல தொடங்கி சென்னை வரை உள்ள பல்வேறு கட்டங்கள்ல இருக்கிற 4 வழி சாலைகள், அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா மதுரை, திருச்சி, விழுப்புரம் பாதையாக ஒரு சாலை, அதே மாதிரி கடலூர், விருத்தாச்சலம், ஈசிஆர் பாதையை பாண்டிச்சேரி வழியா வரக்கூடிய பாதைகள் ஒரு பக்கம், அதே மாதிரி கோயம்புத்தூர் தொடங்கி உடுமலைப்பேட்டை வழியாக சென்னை வரக்கூடிய பாதைகள் ஒரு பக்கம், இப்படி பல்வேறு பக்கத்துல இருக்கிற 4 வழி சாலைகள் பெரும்பாலும் எப்பவுமே அதிக அளவுல வாகனங்களோட அதாவது அதிக அளவுல வாகனங்களோட போக்குவரத்தோட காணப்படும். இந்நிலையில தென் தமிழகத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள், உதாரணத்துக்கு சொல்ல போறாங்க தளபதி சமுத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி உண்டு கன்னியாகுமரி போற பாதையில. இந்த பாதையில அதிக அளவுல இந்த மாதிரி சென்ட்ரல் மீடியனை தாண்டி வாகனங்கள் அதிவேகமாக சென்ட்ரல் மீடியனை தாண்டி விபத்துக்கள் ஏற்படுறதும், இதுல முத்தாய்ப்பா ஒரு முறை 17 முறை, அதாவது வால்வோ பயிர்ந்த ஒன்று சென்ட்ரல் மீடியனை தாண்டி அடிச்சு ஏறத்தாழ 17 பேர் சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி இறந்து போனாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவ்வப்போது இந்த கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை தொடங்கி சென்னை வரக்கூடிய பாதை, கோயம்புத்தூர்ல இருந்து உடுமலைப்பேட்டை வழியாக சென்னை வரக்கூடிய பாதைகளே அதிக அளவுல அந்த விபத்துக்கள் நடைபெறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தற்போது அந்த கடலூர் மாவட்டத்துல இருக்கிற விருத்தாச்சலம் பக்கத்துல நடைபெற்றிருக்கிற இந்த விபத்து சற்றும் இதற்கு குறைவில்லாதது அப்படின்னே சொல்லலாம். அதாவது விருத்தாச்சல நெடுஞ்சாலையில கடந்த நேற்று பாத்தீங்கன்னா அந்த ராமநத்தம் அப்படிங்கிற பகுதியில திருச்சியில இருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில எழுந்தூர் அப்படிங்கிற கிராமத்து பக்கத்துல திருச்சியில இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தோட முன்சக்கரம் வெடிச்சதன் காரணமா அந்த வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாத ஓட்டுநரால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா பெரிய ரக வாகனங்கள்ல பெரும்பாலும் அந்த வாகனத்தோட எடை முன்பக்க சக்கரங்களை குறிகொண்டுதான் நிற்கும், அதை பேஸ் பண்ணி தான் நிற்கும். இந்த சூழ்நிலையில அந்த ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்த, டயர் வெடிச்சதுனால ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்தானது சென்ட்ரல் மீடியன், அதாவது 4 அடி அகலத்துக்குள்ள சென்ட்ரல் மீடியனை தாண்டி எதிர் திசையில சென்னை திருச்சி நோக்கி கொண்டிருந்த 2 4 சக்கர வாகனங்கள், அதாவது இனோவா மற்றும் சைலோ ஆகிய 2 கார்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாச்சு. இதுல அந்த கார்கள்ல கார்கள்ல 9 பேர்ல 7 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தாங்க. உயிரிழந்ததோட இல்லாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த 2 பேரை ராமநத்தம் காவல்துறையினர் என்ன பண்ணாங்கன்னா தீயணைப்பு துறையினர் உதவியோட அந்த வாகனத்தை உடைத்து அதன் அடிப்படையில காருக்குள்ள சிக்கி இருந்தவங்களை, காயப்பட்டவங்களை மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில அங்கு போற வழியில அந்த 2 பேரும் இறந்து போனாங்க. ஆக மொத்தம் 9 பேர் இந்த இடத்துல அந்த அந்த விபத்தால 9 பேர் காயமடைந்து 9 பேர் பலியாகி இருந்தாங்க. பலியானது இது தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திச்சு. இது குறித்து தகவல் இருந்த கடலூர் மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணை பண்ணாங்க. ஏன்னா என்ன மாதிரி விபத்துக்கள் நடைபெற்றது, இதுல யார் மேல தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி விபத்து குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளும் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருந்த நிலையில அரசு பேருந்து அதாவது அந்த அரசு பேருந்தை ஓட்டிட்டு ஓட்டுநர் தாகா அலி மீது ஏற்கனவே காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது செஞ்சிருந்த நிலையில தற்போது அவரோட புகைப்படமானது வெளியிடப்பட்டிருக்கிறது.